ஹாய் காய்ஸ், இது சாட்டர்டே vlog. வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். சாட்டர்டே என் ஹஸ்பண்டுக்கு லீவாக இருந்துச்சு, வெளியவும் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால மார்னிங்கே 3 பேரும் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு மேட்டுப்பாளையம்ல ஒரு புர்கா ஷாப்பில் ப்ரொமோஷன் வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக நேராக அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வியர் பண்ணியிருக்க இந்த 3 அபாயால எனக்கு எந்த அபாயா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3 அபாயால ஒரு அபாயா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. நான் வியர் பண்ணதுமே பொம்மை மாதிரி இருக்கு, இப்போவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்களுமே கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றீங்களான்னு பார்ப்போம். ப்ரொமோஷன் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சிட்டு நேரா சாப்பிடுறதுக்காக ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நாங்க சாப்பிடுறதுக்காக மேட்டுப்பாளையம்ல இருக்கிற கேரளா மெஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே கேரளா ஸ்டைல்ல சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. மட்டை அரிசியில செஞ்ச சாப்பாடு, மீன் குழம்பு, புளி குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, மீனுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. 3 பேருமே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வர வழியில அயன்மா ஐஸ்கிரீம் கேட்டானா, சரின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு 3 பேருமே ஐஸ்கிரீம் வாங்கி அங்கேயே நின்று சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ப்ரொமோஷனுக்காக வீடியோ எடுத்தது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான். என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு ஹாப்பியா எல்லாமே பண்ண முடியுது. ஃபைனலா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அயன்மா வண்டியில வர வர ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தானா மீசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வெளியே போயிட்டு வந்தது ரொம்பவுமே டயர்ட் ஆயிடுச்சு. ஏசி போட்டுட்டு 3 பேருமே நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. தூங்கி எழுந்திரிச்சதுமே அயன்மா ஃபிளாக் வச்சு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வாட்டர் மெலன் வச்சிருந்தோமா, அது நல்லா கூலிங் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கும் அயன்மாக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேராக மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 செவத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ மாடிக்கு போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் அங்கேயே தூங்கிட்டு அப்புறம் அகைன் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நிறைய vlogs நம்ம பேஜில் வரப்போகுது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.